ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 4 பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2018 சமச்சீர் புத்தகம் வந்தது. அப்போ என்னென்ன பாடங்கள் இருந்ததோ அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ லேட்டஸ்ட்டு புத்தகம் 2025 வந்த கடைசி பதிப்பு, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இயல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 7 இயல் தான் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் சேஞ்ச் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். பழைய புத்தகம் இருந்தாலும் சரி, புதிய புத்தகம் இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நீங்கள் நம்ம வீடியோவில் சேர்த்தே பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அப்படிங்கிற உரைநடை பார்க்க போகிறோம். இது இப்போ இல்லைங்க, இதை தூக்கிட்டாங்க. இருந்தாலும் அதுலேருந்து நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள், இது ஒரு உரைநடை இருக்குது. கவிதை பேழையில் 2 இருக்குது. குடும்ப விளக்கு, உயிர் வகை 2 இருக்குது. விரிவானத்தில் வீட்டுக்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற கட்டுரை கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் துணை வினைகள் கொடுத்துருக்காங்க. மொழித்திறன் பயிற்சி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 175 கேள்வி இருக்குங்க. நீங்கள் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைய ஃபஸ்ட்டு தலைப்பு இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். கேள்வியை பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, பொறுத்துக. கலைச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் போட்டோ காப்பியர் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம். ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னா அட்டை தேய்ப்பி இயந்திரம். பயோமெட்ரிக் டிவைஸ்னால் ஆளறி சோதனை கருவி. இரண்டாவது கேள்வி, ஒளிப்படி இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னா போட்டோ காப்பியர். கண்டுபிடித்தவர் செஸ்டர் கால்சன். மூன்றாவது கேள்வி, செஸ்டர் கால்சன் கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்த ஆண்டு. உலகத்துடைய முதல் ஒளிப்படியை எடுத்தவர் செஸ்டர் கால்சன். அவர் எப்போ எடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. 1938 எடுத்திருக்காரு. 1938. நான்காவது கேள்வி, கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? உலர் எழுத்து முறைன்னு அர்த்தம். உலர் எழுத்து முறை. ஐந்தாவது கேள்வி, செஸ்டர் கால்சன் ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஆண்டு. அவர் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் எப்போ போட்டாருங்க? 1938 போட்டுட்டார். ஆனால் எப்போ அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாருன்னா 1959 தான் அறிமுகப்படுத்தினார். 1959. ஆறாவது கேள்வி, கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுவது எது? கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுவது தொலைநகல் இயந்திரம், ஃபேக்ஸ் மிஷின். இதை பயன்படுத்தி தான் அனுப்புகிறாங்க. ஏழாவது கேள்வி, 1846 குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி பெற்றவர் யார்? 1846 குறியீடுகள், அதாவது சிம்பிள்ஸை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி பெற்றவர் அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறவர். இவர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். எட்டாவது கேள்வி, பான்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? பான்டெலிகிராஃப் அப்படிங்கிறது தொலைநகல் கருவி. இதை உருவாக்கியவர் ஜியோவான்னி காசில்லி. இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். ஜியோவான்னி காசில்லி. ஒன்பதாவது கேள்வி, ஜியோவான்னி காசில்லி உருவாக்கிய கண்டுபிடிப்பை கொண்டு பாரிஸ் நகரத்தில் இருந்து லியான் அப்படிங்கிற நகரத்திற்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஜியோவான்னி காசில்லி தான் கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிப்பை வச்சு பாரிஸ் நகரத்திலிருந்து லியான் அப்படிங்கிற நகரத்துக்கு தொலைநகல் சேவையை தொடங்கியிருக்காங்க. தொடங்கிய ஆண்டு 1865. தொடங்கிய ஆண்டு 1865. பத்தாவது கேள்வி, தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது? ஃபஸ்ட்டு எது வந்திருக்குன்னு பாருங்கள். தொலைநகல் சேவை தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. தொலைபேசி கண்டுபிடிக்கிறதுக்கு 11 வருடங்களுக்கு முன்னாடியே தொலைநகல் வந்துருச்சு. அதாவது தொலைபேசியை 11 வருஷம் கழித்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 11வது கேள்வி, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? இப்போல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக
ஈஸியாக அனுப்பிடுறாங்க. இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. ஹாங்க் மாக்னஸ்கி, இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 12வது கேள்வி, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை ஹாங்க் மாக்னஸ்கி எப்பொழுது எங்கு கண்டுபிடித்தார்? கம்ப்யூட்டர் மூலமாக தொலைநகல் எடுக்கிறாங்க. கண்டுபிடிச்சது யார்? ஹாங்க் மாக்னஸ்கி கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1985வது வருஷம் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காரு. 1985 அமெரிக்கா. 13வது கேள்வி, ஹாங்க் மாக்னஸ்கி கண்டுபிடித்த கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தின் பெயர் என்ன? அவர் கண்டுபிடிச்சி அதை விற்பனைக்கு கொண்டு வந்தார். அந்த மிஷினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. காமா பேக்ஸ். 14வது கேள்வி, தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கிய குழுவின் தலைவர் யார்? தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஏடிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஏடிஎம் மிஷினை உருவாக்கிய குழுவின் தலைவர் யார்? ஜான் ஷெப்பர்டு பாரன். 15வது கேள்வி, ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு எந்த வங்கிக்காக தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கியது? எந்த பேங்குக்காக உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. பார்க்லேஸ் வங்கி எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. அந்த வங்கிக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. 16வது கேள்வி, ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு தானியங்கி இயந்திரத்தை உருவாக்கிய ஆண்டு? எப்போ ஏடிஎம் மிஷினை உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. 1967 ஜூன் 27 உருவாக்குனாங்க. 1967வது வருஷம் ஜூன் 27ஆம் தேதி. 17வது கேள்வி, ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு உருவாக்கிய முதல் தானியங்கி பண இயந்திரம் அமைக்கப்பட்ட இடம்? ஃபஸ்ட்டு ஏடிஎம்மை எங்கே வச்சாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் லண்டன் நகரத்தில் தான் வச்சாங்க. ஃபஸ்ட்டு ஏடிஎம் அமைக்கப்பட்ட இடம் லண்டன். 18வது கேள்வி, 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தவர் யார்? அப்போயே ஏடிஎம் கார்டு வந்துருச்சுங்க. கடவுச்சொல்னா அதாவது பாஸ்வேர்டோடு இருக்கிற அட்டையை 1962 இங்கிலாந்தில் வச்சுருந்துருக்காங்க. யார் அப்படின்னா ஆட்ரியன் ஆஸ்பீல்டு அப்படிங்கிறவர். 19வது கேள்வி, ஆரம்பத்தில் எதை தருவதற்காக கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டை இங்கிலாந்தில் வழங்கப்பட்டிருந்தது? ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, எதுக்காக ஏடிஎம் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்ரோல் வழங்குவதற்காக கொடுத்துருந்துருக்காங்க. 20வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. இதுக்கான விடை பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்னா விற்பனை கருவி. சிப் அப்படின்னா சில்லு. ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை. 21வது கேள்வி, கலைச்சொல் அறிக. ஸ்கேனிங்னா என்னங்க? ஸ்கேனிங் அப்படின்னா அதுக்கு நிகரான தமிழ் சொல் வருடுதல் என்பதுதான் சரி. 22வது கேள்வி, இணைய வணிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? இணைய வணிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1979 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1979. 23வது கேள்வி, இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? 1979 கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஆல்ட்ரிச். 24வது கேள்வி, இணையவழி மளிகை கடை முதலில் தொடங்கப்பட்ட இடம் என்ன? இணையவழி மளிகை கடை முதலில் தொடங்கப்பட்ட இடம் அமெரிக்காவில் தான் தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கினாங்க? மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவர் தொடங்கினார். அவர் எங்கே போய் தொடங்கியிருக்காருன்னா அமெரிக்காவில் தான் தொடங்கியிருக்காரு. 25வது கேள்வி, அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இணையவழி மளிகை கடை எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1989 தொடங்கினாங்க. 1989. 26வது கேள்வி, www சர்வர் என்பதனை உருவாக்கியவர் யார்? www சர்வர் என்பதனை உருவாக்கியவர் டிம் பெர்னர்ஸ்-லீ. இவர் தான் உருவாக்கியிருக்காரு. டிம் பெர்னர்ஸ்-லீ. 27வது கேள்வி, www சர்வர் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? டிம் பெர்னர்ஸ்-லீ உருவாக்கினார். உருவாக்கிய ஆண்டு 1990. 28வது கேள்வி, www சர்வர் என்பதன் பொருள் என்ன? இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. வையக விரிவு வலை வழங்கி.
வையக விரிவு வலை வழங்கி என்பதுதான் சரி. 29வது கேள்வி, இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை. இது யாரின் புகழ்பெற்ற வாசகம்? அதாவது இன்டர்நெட்டில் ஒரு தகவலை தேடுறீங்க, அந்த தகவல் இன்டர்நெட்டில் இல்லைன்னா உலகத்தில் நடக்கவே இல்லை சொல்கிறாரு. யார் சொன்னாங்க அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ, இவர் தான் சொல்லியிருக்காரு. 30வது கேள்வி, இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு என்ன? இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு 1991. 1991. 31வது கேள்வி, ஐஆர்சிடிசியில் இணைய வழி பதிவு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஐஆர்சிடிசியில் இணைய வழி பதிவு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? 2002 தான் அறிமுகம் செஞ்சாங்க. 32வது கேள்வி, 13 லட்சம் பயண சீட்டுகள் ஒரே நாளில் ஐஆர்சிடிசியில் பதிவு செய்யப்பட்ட நாள். ஒரே நாளில் 13 லட்சம் சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 29 சீட்டு தான் பதிவு பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. படிப்படியாக அதிகமாகி 13 லட்சம் டிக்கெட்டு ஒரே நாளில் புக் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 2015 ஏப்ரல் 1. 2015 ஏப்ரல் 1. 33வது கேள்வி, ஐஆர்சிடிசி இணையதளத்தில் தற்பொழுது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பயணச்சீட்டுகளை பதிவு செய்யலாம்? கரண்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சீட்டு பதிவு பண்ணலாம் அப்படின்னா 1500 டிக்கெட் புக் பண்ணலாம். 34வது கேள்வி, ஐஆர்சிடிசி இணையதளத்தில் தற்பொழுது ஒரே நேரத்தில் எத்தனை லட்சம் பயனாளிகள் இணைய வழி சேவையை பயன்படுத்தலாம்? ஒரே நேரத்தில் எத்தனை பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம், அதாவது அந்த வெப்சைட்டை பயன்படுத்தலான்னு கேட்குறாங்க. 3 லட்சம் பேர் பயன்படுத்தலாம். 35வது கேள்வி, தேசிய திறனறி தேர்வு NTSE என்பதன் விரிவாக்கம் என்ன? தேசிய திறனறி தேர்வு NTSE என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இதாங்க சரி, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். 36வது கேள்வி, தேசிய திறனறி தேர்வு எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? தேசிய திறனறி தேர்வு எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? இதுக்கான பதில் 10ஆம் வகுப்புங்க. 10வது படிக்கிறவங்களுக்கு தான் NTSE எக்ஸாம் நடத்துவாங்க. 37வது கேள்வி, NMMS நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தான் நடத்துவாங்க. தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வுன்னு பேர். 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு நடத்துவாங்க. 38வது கேள்வி, ட்ரஸ்ட் எக்ஸாம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? ட்ரஸ்ட் எக்ஸாம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? இதுக்கான பதில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. 10th NTSE, 8th NMMS, 9th ட்ரஸ்ட்டு. 39வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் பென் டிரைவ் அப்படின்னா விரலி, ஃபோல்டர் என்றால் உரை, டாக்குமெண்ட் என்றால் எழுத்துக்கோப்பு, மவுஸ் என்றால் ஏவி. அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு, உரைநடையில் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 40வது கேள்வி, கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் என்று குழுத்தலைவர் யாரை குறிப்பிடுகின்றார்? கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. மாசாத்தியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மாசாத்தியார் என்பதுதான் சரி. 41வது கேள்வி, தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். 42வது கேள்வி, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். 43வது கேள்வி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதாவது இந்தியாவுடைய முதல் மாநகராட்சினா சென்னை மாநகராட்சி தான். சென்னை மாநகராட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விடை தெரிந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சென்னை மாநகராட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 44வது கேள்வி, சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? முத்துலட்சுமி அம்மையார். 45வது கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் அவ்வை இல்லத்தை உருவாக்கிய ஆண்டு என்ன? அவ்வை இல்லம் என்பதை உருவாக்குனாங்க. அவ்வை இல்லத்தை உருவாக்கிய ஆண்டு 1930. நல்லா கவனிங்க, அவ்வை இல்லம் என்பது 1930. 46வது கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கிய ஆண்டு என்ன? முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கிய ஆண்டு என்ன? 1952. நல்லா கவனிங்க, அவ்வை இல்லம்னா 1930, புற்றுநோய் மருத்துவமனைனா 1952. 47வது கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தார்? கீழ்கண்ட எந்த ஒரு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தார்? இதுக்கான பதில் அனைத்தும் சரிதாங்க. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். அனைத்துமே சரி என்பது ஆன்சர். அனைத்து சட்டமும் நிறைவேற காரணம் முத்துலட்சுமி அம்மையார். 48வது கேள்வி, முடியாது பெண்ணாளே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? முடியாது பெண்ணாளே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? தந்தை பெரியார். 49வது கேள்வி, விடியாது பெண்ணாளே என்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடியாது பெண்ணாளே என்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? மகாகவி பாரதியார். 50வது கேள்வி, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். 51வது கேள்வி, முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு எது? முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு என்ன? ஹண்டர் கல்வி குழு. இவங்க தான் பெண் கல்வியை பற்றி ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க. 52வது கேள்வி, ஹண்டர் கல்வி குழு பெண் குழந்தை கல்வியை பரிந்துரை செய்த ஆண்டு என்ன? ஹண்டர் கல்வி குழு பெண் குழந்தை கல்வியை பரிந்துரை செய்த ஆண்டு 1882. 53வது கேள்வி, அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு என்ன? அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு கோத்தாரி கல்விக்குழு. 54வது கேள்வி, கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையை வழங்கிய ஆண்டு என்ன? கோத்தாரி கல்விக்குழு தன்னுடைய பரிந்துரையை வழங்கிய ஆண்டு 1964. 1964. 55வது கேள்வி, மறைமலை அடிகளின் மகள் யார்? மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை அம்மையார். 56வது கேள்வி, இந்தியாவில் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய மாநிலம் என்ன? இந்தியாவில் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய மாநிலம் மராட்டிய மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம். 57வது கேள்வி, முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யார்? முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யார்? 2 பேருங்க. ஒருத்தர் ஜோதிராவ் பூலே, இன்னொருத்தவங்க சாவித்திரிபாய் பூலே. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் தொடங்கியிருக்காங்க. 58வது கேள்வி, மூவாளூர் ராமாமிர்தம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எதுன்னு சொல்லணுங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி சரி, எழுத்தாளர் என்பது சரி, திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் சரி, குழந்தை திருமண ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். இது தவறுங்க. நல்ல கவனிங்க, இவங்க எந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்திருப்பாங்கன்னா தேவதாசி ஒழிப்புச் சட்டம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தான் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 59வது கேள்வி, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? இப்படியும் வரலாம். யாருங்க? மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 60வது கேள்வி, பொறுத்துக. புத்தகத்தில் பெண்மை உயர்வு, பெண்மை புரட்சி, பெண்மை அறிவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் அந்த கேள்வியை செட் பண்ணியிருக்கேன்.
இதுக்கான பதில் பெண்மையில் உயர்வு அடைந்தவர்கள் பண்டித ராமாபாய். பெண்மையில் புரட்சி செய்தவர் முத்துலட்சுமி அம்மையார். பெண்மையில் அறிவால சிறந்தவர்கள் சாவித்திரிபாய் பூலே. பெண்மையில் துணிவுமிக்கவர் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 61வது கேள்வி. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண நிதியுதவித் தொகை யார் பெயரில் வழங்கப்பட்டது? இப்போ கொடுக்கறது இல்லைங்க, முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா போதும், திருமண நிதியுதவித் தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் பேரில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. 62வது கேள்வி. மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரால் வழங்கி வந்த திருமண நிதியுதவி திட்டம் எந்த ஆண்டு முதல் உயர்கல்வி உறுதி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? இப்போ பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உறுதி திட்டம்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. எப்போ இருந்து மாற்றினாங்கன்னா 2022 முதல் மாற்றினாங்க. 2022 டு 2023 இந்த ஆண்டில் தான் மாற்றினாங்க. 63வது கேள்வி. உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் எந்த வகுப்பு முதல் எந்த வகுப்பு வரை அரசு உதவி பெறும் தமிழ்வெளியில் பயின்று கல்லூரியில் சேர்கின்ற அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது? எதுலேருந்து எது வரைக்கும் படிச்சிருக்கணுங்க? இதுக்கான பதில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளியிலேயோ அல்லது அரசு பள்ளியிலேயோ படிச்சிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 64வது கேள்வி. தடையை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் யார்? தடையை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பண்டித ரமாபாய். 65வது கேள்வி. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஐடாஸ் சோபியாஸ் கட்டர். இவங்க தான் இலவச மருத்துவம் பண்ணியிருப்பாங்க. ஐடாஸ் சோபியாஸ் கட்டர். 66வது கேள்வி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன? கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை பாதுகாப்போம். 67வது கேள்வி. கைலாஷ் சத்யார்த்தியின் முயற்சியால் கல்வி பெற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை? கைலாஷ் சத்யார்த்தியின் முயற்சியால் கல்வி பெற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை? 80,000 குழந்தைகள். 68வது கேள்வி. கைலாஷ் சத்யார்த்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? கைலாஷ் சத்யார்த்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 2014 கொடுத்தாங்க. 2014. 69வது கேள்வி. பெண் கல்வி வேண்டுமென போராடிய மலாலா எந்த நாட்டை சார்ந்தவர்? மலாலா அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க? பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க. 12 வயசுலேயே பெண் கல்விக்காக போராடியிருக்காங்க. 70வது கேள்வி. பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தோம், மகாராஷ்டிராவில் தொடங்கினாங்கன்னு பார்த்தோம். முதல் பெண்கள் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1848. 1848. 71வது கேள்வி. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரிபாய் பூலே. இவங்க தான் நாட்டுடைய முதல் பெண் ஆசிரியர். 72வது கேள்வி. பிறந்த ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அதாவது கரெக்டாக பொறுத்துனீங்கன்னா போதும். இதுக்கான பதில் 1831 பிறந்தவங்க சாவித்திரிபாய் பூலே. 1858 பிறந்தவங்க பண்டித ரமாபாய். 1883 பிறந்தவங்க மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 1886 பிறந்தவங்க முத்துலட்சுமி ரெட்டி. 73வது கேள்வி பொறுத்துக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நான் இங்கே பொறுத்து சொல்லியிருக்கேன். இதுக்கான பதில் முத்துலட்சுமி இவங்க முதல் பெண் மருத்துவர். சாவித்திரிபாய் பூலே முதல் பெண் ஆசிரியர். ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் இலவச மருத்துவம் அளித்தவர். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். 74வது கேள்வி. பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித் திட்டம் யார் பெயரில் வழங்கப்படுகிறது? பட்ட மேற்படிப்புக்காக கொடுக்குறாங்க இலவச கல்வி உதவி திட்டம். ஈவேரா நாகம்மையார் இவங்க பேரால் வழங்கப்படுது. ஈவேரா நாகம்மையார். 75வது கேள்வி.
கல்வி, திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது எது? கல்வியோடும் திருமண உதவித்தொகையோடும் தொடர்புடைய திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். 76வது கேள்வி, நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களுள் தவறானது எது? நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களுள் தவறானது, இங்கே எதுவுமே தவறானதில்லை, எல்லாமே சரிதான். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். அனைத்தும் சரிங்க, அனைத்தும் சரி. 77வது கேள்வி, ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். 78வது கேள்வி, சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்கள் எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். 79வது கேள்வி, பொறுத்துக. ஆண்டுகளை கரெக்டாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் 1930 அவை இல்லம் உருவாக்கப்பட்டது. 1929 சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. 1964 கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்டது. 80வது கேள்வி, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஔவையார் மூதுரை அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது ஔவையார், மூதுரையில் சொல்லியிருப்பாங்க. 81வது கேள்வி, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று கூறியவர் யார்? கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று கூறியவர் யார்? ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. இதை எதில் சொல்லியிருப்பாங்கன்னா, கொன்றை வேந்தன் ஒரு நூல் இருக்குதுங்க. கொன்றை வேந்தன், கொன்றை வேந்தன் ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் தான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. 82வது கேள்வி, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் என்ன? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் என்ன? நாலடியார் தான் கூறுதுங்க, நாலடியார். 83வது கேள்வி, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று கூறியவர் யார்? கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று கூறியவர் ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. 84வது கேள்வி, கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் என்ன? கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். அடுத்து நான் பார்க்க போகிற தலைப்பு, கவிதை பேழையில் குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்கள்லேருந்து கேள்வியை பார்க்கலாம். 85வது கேள்வி, புதுமை கருத்துக்களை இயம்பும், இயம்பும் அப்படின்னா கூறும்னு அர்த்தம். இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை எவை? புதுமை கருத்துக்களை கூறும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்த நூல் மறுமலர்ச்சி இலக்கியங்கள். 86வது கேள்வி, குடும்ப விளக்கு டேஸ் இலக்கியம். குடும்ப விளக்கு எந்த வகையான இலக்கியம்னு கேட்குறாங்க. மறுமலர்ச்சி இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது மறுமலர்ச்சி இலக்கியம். 87வது கேள்வி, இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொதுவுரிமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடு பொருள்களில் தோன்றிய பாரதிதாசனின் இலக்கியம் எது? இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய பாரதிதாசனுடைய இலக்கியம் என்னன்னு கேட்குறாங்க. குடும்ப விளக்கு என்பதா சரி. 88வது கேள்வி, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 5 பகுதி இருக்குது. 89வது கேள்வி, குடும்ப விளக்கு நூலின் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பு இடம்பெற்றுள்ளது? குடும்ப விளக்கு என்ற நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல்ங்கிற தலைப்பு இடம்பெற்றிருக்கு? 2வது பகுதிங்க. குடும்ப விளக்குங்கிற நூலில் 2வது பகுதியில் தான் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. 90வது கேள்வி, பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம்.
91வது கேள்வி, பாவேந்தரின் படைப்புகளுள் சரியானது எது? பாவேந்தருடைய படைப்புகளில் சரியானது அனைத்தும் சரிங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம் அனைத்து நூல்களையும் எழுதியவர் பாரதிதாசன். 92வது கேள்வி, பாரதிதாசனின் டேஸ் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? பாரதிதாசனுடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? பிசிராந்தியாருங்கிறது சரிங்க. பிசிராந்தியார் என்பது நாடக நூல், இதுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. 93வது கேள்வி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? மகாகவி பாரதியார் தான் பாடியிருக்காங்க. 94வது கேள்வி, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தான் பாடியிருப்பாங்க. கவிமணி தேசிக விநாயகனார். 95வது கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். 96வது கேள்வி, கல்வி இல்லாத பெண்ணுக்கு பாரதிதாசன் கூறும் உவமை என்ன? கல்வி இல்லாத பெண்ணை பாரதிதாசன் எப்படி உவமையாக சொல்கிறாரு அப்படின்னா கலர் நிலம்னு சொல்கிறாரு. கலர் நிலம். 97வது கேள்வி, கல்வியுடைய பெண்ணுக்கு பாரதிதாசன் கூறும் உவமை என்ன? கல்வி உடைய பெண்ணுக்கு பாரதிதாசன் கூறும் உவமை திருந்திய கலனி. திருந்திய கலனி. 98வது கேள்வி, குடும்ப விளக்கின் பாடுபொருள்களுள் தவறானது எது? குடும்ப விளக்கின் பாடுபொருள்களில் தவறானது எது? இங்கே தவறானது எதுவுமே இல்லைங்க, அனைத்தும் சரிதான். இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி போற்றுதல் அனைத்தும் சரிங்க. தவறானது எதுவுமே இல்லை, அனைத்தும் சரியானது தான். 99வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் நபிலல் அப்படின்னா சொல்லல், யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், மின்னால் என்றால் ஒளிரமாட்டாள், அனித்துனா அருகில். 100வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. கலனினா வயல், கலர் என்றால் உவர், மின்னால் என்றால் ஒளிரமாட்டாள், வையம்னா உலகம். 101வது கேள்வி, பொறுத்துக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இலக்கண குறிப்பை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் மாக்கடல் என்பது உரிச்சொல் தொடர், பொன்னே போல் என்பது உவம உருபு, வில்வாள் என்பது உம்மை தொகை, மலர்க்கை என்பது உவமை தொகை. 102வது கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் விளைதல் அப்படின்னா தொழில் பெயர், நல்லறிவு என்பது பண்புத்தொகை, உரைப்பேன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று, இயற்றுக என்பது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழையில் உயிர் வகை அப்படிங்கிற தலைப்பில் தொல்காப்பியத்திலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்த்துடலாம். 103வது கேள்வி, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. இதில் வந்திருக்கிற உற்றறிதல் என்பதன் பொருள் என்ன? உற்றறிதல் என்பதன் பொருள் என்ன? இதுக்கான பதில் தொடுதல் உணர்வு. உற்றறிதல்னா தொடுதல் உணர்வு. 104வது கேள்வி, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே. இந்த அடிகளில் வந்துள்ள அவற்றோடு இது வராதுங்க, தவறு. இதை அதனோடு அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதனோடு அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக இருக்கும். அதனோடு என்பது எதை குறிக்கிறது? இதுக்கான பதில் சுவைத்தல் உணர்வை குறிக்கிறது. 105வது கேள்வி, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. இவ்வடிகளில் அவற்றோடு என்பது எதை குறிக்கும்? இங்கே தான் அவற்றோடுங்கிறது வரணும். அவற்றோடு என்பது எதை குறிக்குதுங்க? நுகர்தலை குறிக்குது. 106வது கேள்வி, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. இங்கே வந்திருக்கிற அவற்றோடு என்பது எதை குறிக்கும்? இங்கு வந்திருக்கிற அவற்றோடு என்பது எதை குறிக்கிறதுங்க?
காணல், காணல் என்பதை குறிக்கிறது. 107வது கேள்வி, ஐந்தறிவதுவே அவற்றோடு. இவ்வடிகளில் அவற்றோடு என்பது எதை குறிக்கும்? இதுக்கான பதில் கேட்டல் என்பதை குறிக்கும். கேட்டல். 108வது கேள்வி, ஓரறிவு உயிர்கள் எவை? ஓரறிவு கொண்ட உயிர்கள் எவை? இதுக்கான பதில் புல், மரம், இந்த இரண்டும் ஓரறிவு உயிர்கள். 109வது கேள்வி, உற்றறியும் உயிர்கள் எவை? உற்றறியும் அப்படின்னா தொடுதல் உணர்வுன்னு பார்த்தோம். தொட்டு மட்டும்தான் பார்க்க முடியும். இதுக்கான பதில் புல்லும் மரமும் உற்றறியும் உயிர்கள். புல், மரம். 110வது கேள்வி, ஈரறிவு உயிர்கள் எவை? ஈரறிவு உயிர்கள் எவை? அதாவது 2 அறிவு கொண்ட உயிர்கள் எவை? சிப்பியும் நத்தையுங்க. சிப்பி, நத்தை 2 அறிவு கொண்டது. 111வது கேள்வி, மூவறிவு உயிர்கள் எவை? 3 அறிவு கொண்ட உயிர்கள் எவை? இதுக்கான பதில் கரையான், எறும்பு. கரையான், எறும்பும் 3 அறிவு கொண்டது. 112வது கேள்வி, 4 அறிவு உயிர்கள் எவை? 4 அறிவு கொண்ட உயிர்கள் எவை? நண்டு, தும்பி 4 அறிவு கொண்டது. 113வது கேள்வி, 5 அறிவு உயிர்கள் எவை? 5 அறிவு கொண்ட உயிர்கள் பறவை மற்றும் விலங்கு. 6 அறிவு கொண்டது மனிதன். 114வது கேள்வி, சரியான உறுப்புகளை பொறுத்துக. எப்படி தொல்காப்பியர் பிரித்து வச்சுருக்காருன்னு பாருங்களேன். 2 அறிவு கொண்டதுன்னா அதுக்கு நாக்கு இருக்கும். 3 அறிவு கொண்டதுன்னா அதுக்கு மூக்கு இருக்கும். 4 அறிவு கொண்டதுன்னா அது கண் இருக்கும். 5 அறிவு கொண்டதுன்னா செவி, காது இருக்கும். நல்லா கவனிங்க. 2 அறிவுனா நாக்கு, 3 அறிவுனா மூக்கு, 4 அறிவுனா கண், 5 அறிவுனா செவி. 115வது கேள்வி, உயிரினங்களை பொறுத்துக. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓரறிவு கொண்டது புல்லும் மரமும், 2 அறிவு கொண்டது சிப்பி, நத்தை, 3 அறிவு கொண்டது கரையான், எறும்பு, 4 அறிவு கொண்டது நண்டு, தும்பி. 116வது கேள்வி, தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது? தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். 117வது கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை? தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை? மொத்தம் 27 இயல் இருக்குங்க. 27 இருக்குது. 118வது கேள்வி, தொல்காப்பியத்தில் மொழி இலக்கணங்களை விளக்கும் அதிகாரங்கள் என்னென்ன? மொத்தம் 3 அதிகாரமாக பிரிச்சிருப்பாங்க. எழுத்து, சொல், பொருள் 3 பிரிச்சிருப்பாங்க. இந்த 3 அதிகாரத்தில் மொழிக்கான இலக்கணத்தை கூறும் அதிகாரங்கள் எவை? இதுக்கான பதில் எழுத்து, சொல் 2 வருங்க. இந்த 2ம் மொழிக்கான இலக்கணத்தை கூறுகிறது. 119வது கேள்வி, தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் தமிழரின் அகம், வீரம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் கூறப்பட்டுள்ளது? மொத்தம் 3 அதிகாரம் இருக்கா? அதில் எந்த அதிகாரத்தில் தமிழர்களுடைய அகம், வீரம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், தமிழ் இலக்கிய கோட்பாடுகள் கூறப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் பொருள் அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது, விரிவானம் பகுதியில் வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற ஒரு கட்டுரையை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 120வது கேள்வி, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். 121வது கேள்வி, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் யார்? வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. 122வது கேள்வி, அறிஞர் அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? அண்ணாவுடைய உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. எப்போ வெளியிட்டாங்கன்னா 2009வது ஆண்டு வெளியிட்டாங்க. 2009. 123வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2010 தான் உருவாக்குனாங்க. 2010. 124வது கேள்வி,
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூலாக அண்ணா எந்த நூலை குறிப்பிட்டார்? ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூலாக அண்ணா எந்த நூலை குறிப்பிட்டார்? திருக்குறளை தான் சொல்லியிருப்பார். 125வது கேள்வி, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார்? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. 126வது கேள்வி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்றவர் யார்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. 127வது கேள்வி, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றவர் யார்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றவர் யார்? அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாங்க. அண்ணாவுடைய பொன்மொழிகள். 128வது கேள்வி, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்றவர் யார்? கத்தியை தீட்டாதே உன்னுடைய புத்தியை தீட்டு வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூறுள்ள கத்தி என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 129வது கேள்வி, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்றவர் யார்? தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்றவர் அறிஞர் அண்ணா. 130வது கேள்வி, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவர் யார்? நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் என்றவர் அறிஞர் அண்ணா. 131வது கேள்வி, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்றவர் யார்? இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்றவர் அறிஞர் அண்ணா. 132வது கேள்வி, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்றவர் யார்? நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்பவர் அறிஞர் அண்ணா. 133வது கேள்வி, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்றவர் யார்? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்றவர் அறிஞர் அண்ணா. 134வது கேள்வி, தென்னகத்து பெர்னாட்ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? தென்னகத்து பெர்னாட்ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? அறிஞர் அண்ணா. 135வது கேள்வி, திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் யார்? திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் அறிஞர் அண்ணா தான் பரப்புனாங்க. 136வது கேள்வி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி போன்ற படைப்புகளை படைத்தவர் யார்? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி போன்ற படைப்புகளை படைத்தவர் அறிஞர் அண்ணா. 137வது கேள்வி, 1935இல் சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் அறிஞர் அண்ணா எந்த ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார்? அறிஞர் அண்ணா எந்த மொழி போதிக்கும் ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார்? இதுக்கான பதில் ஆங்கில மொழி போதிக்கும் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அண்ணா தமிழை நல்லா பேசக்கூடியவர். ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா அவர் தமிழ் ஆசிரியராக இருந்திருப்பார்னு நினைப்போம். தவறு, அவர் ஆங்கில ஆசிரியராகத்தான் அங்கே வேலை பார்த்துருந்துருக்காரு. 138வது கேள்வி, அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானது எது? அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் ஹோம் ரூல் இதில் வேலை பார்த்துருக்காரு, ஹோம் லேண்ட், நம் நாடு திராவிட நாடு, மாலைமணி காஞ்சி அனைத்தும் சரிங்க. இந்து சுதேசமித்திரன் என்பது தவறு. இதில் அவர் ஆசிரியராக வேலை பார்க்கல. 139வது கேள்வி, அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன? அண்ணா துணை ஆசிரியராக எந்தெந்த இதழ்களில் பணியாற்றிருக்காருன்னா குடியரசு, விடுதலை, குடியரசு மற்றும் விடுதலை இரண்டிலையும் துணை ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. 140வது கேள்வி, அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் டேஸ் மொழி சட்டத்தை உருவாக்கினார்? அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியிருப்பார், 2 மொழி சட்டத்தை உருவாக்கியிருப்பார். 141வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சையில் இருக்கிற
சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 142வது கேள்வி, சென்னை இலக்கிய சங்க நூலகம் உள்ள இடம் எது? சென்னை இலக்கிய சங்க நூலகம் உள்ள இடம் எது? சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குதுங்க. சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த நூலகம் இருக்குது. 143வது கேள்வி, சென்னை இலக்கிய சங்க நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னை இலக்கிய சங்க நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1812. 1812. 144வது கேள்வி, சென்னை இலக்கிய சங்கில் மொத்தம் எத்தனை நூல்கள் உள்ளன? சென்னை இலக்கிய சங்கத்தில் மொத்தம் எத்தனை நூல்கள் உள்ளன? 65,000 நூல்கள் இருக்குதுங்க. 65,000 புத்தகம் இருக்குது. 145வது கேள்வி, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிற நூலகம் கன்னிமாரா நூலகங்க. கன்னிமாரா நூலகம். இது எங்கே இருக்குதுன்னா எழும்பூரில் இருக்குதுங்க. இங்கே தான் அதிக அளவுக்கு தமிழ் நூல்கள் இருக்குது. 146வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் மற்றும் ஆவண காப்பகம் எது? இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம் மற்றும் ஆவண காப்பகம் கொல்கத்தாவில் இருக்கிற தேசிய நூலகம். 147வது கேள்வி, கொல்கத்தா தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? கொல்கத்தா தேசிய நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1836 தொடங்கப்பட்டது. 1836. 148வது கேள்வி, கொல்கத்தா தேசிய நூலகம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1836 உருவாக்குனாங்க. ஆனால் அப்போல்லாம் பொதுமக்களுக்கு திறந்து விடலை. பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்ட ஆண்டு 1953. 1953. 149வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 150வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நூலகமான லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உள்ள இடம் எது? உலகின் மிகப்பெரிய நூலகமான லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உள்ள இடம் எது? அமெரிக்காவில் தான் இருக்குதுங்க. 151வது கேள்வி, உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் யார்? உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் யார்? கத்தே அப்படிங்கிற அறிஞர் தான் சொல்லியிருக்காரு. கத்தே. 152வது கேள்வி, தேசிய நூலக நாள் என்று கொண்டாடப்படுகிறது? தேசிய நூலக நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் 9ங்க. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. 153வது கேள்வி, யாருடைய பிறந்த தினம் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த தினம் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? சீர்காழி அரங்கநாதன். இவருடைய பிறந்த தினம்தான் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் துணை வினைகள் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து கேள்வியை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் மற்ற வகுப்புகளுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாங்க. 154வது கேள்வி, வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? 2 வகைப்படுத்தலாம். தனிவினை, கூட்டுவினை. 155வது கேள்வி, தனிவினையில் வினைச்சொற்கள் டேஸ் ஆக அமையும்? தனிவினையில் வினைச்சொற்கள் எப்படி அமையுங்க? பகாபதமாக அமையும். பகாபதமாக இருக்கும். 156வது கேள்வி, கூட்டுவினையில் வினைச்சொற்கள் டேஸ் ஆக அமையும்? தனிவினைனா பகாபதமாக அமையும். அப்போ கூட்டுவினைனா பகுபதமாக அமையும். 157வது கேள்வி, கூட்டுவினைகள் பொதுவாக எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? கூட்டுவினைகள் பொதுவாக 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை. மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. 158வது கேள்வி, டேஸ் இன் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். எதனுடைய முதல் வினை
செய்ய அல்லது செய்தி என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். இதுக்கான பதில் கூட்டு வினை. கூட்டு வினையுடைய முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். 159வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். இது சரி. துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். இதுவும் சரி. துணை வினையே திணை பால் இடம் காலம் காட்டும் விகுதிகள் இடம்பெறும். கரெக்டு. துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இதுவும் சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தவறானது எதுவுமே இல்லை, அனைத்தும் சரிங்க. இங்கே என்ன வந்திருக்கணும்? சரி அப்படிங்கிறது வந்திருக்கணும். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 160வது கேள்வி, எந்த மொழியில் துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது? எந்த மொழியில் துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது? இதுக்கான பதில் பேச்சு மொழி. பேச்சு மொழியில் துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. 161வது கேள்வி, தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்குதுங்க. 40 துணை வினைகள் இருக்குது. 162வது கேள்வி, தமிழ் மற்றும் டேஸ் மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைக்கு பின்பே இடம்பெறும். அதாவது துணை வினை இருக்குது பார்த்தீங்களா, முதல் வினை ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் துணை வினை வரும். தமிழ் மொழியில் இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு மொழின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மொழி. ஜப்பானிய மொழியிலையும் இப்படி தான் இருக்குது. 163வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கில துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. காரணம் என்ன? தமிழில் துணைவினையாக வரும் வேறு சொல் சில இடங்களில் முதல் வினையாகவும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆன்சருங்க. 164வது கேள்வி, பொருத்தமான வினையை எடுத்தெழுதுக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான், இதுவும் வரும். வந்துவிட்டான் வரும். வந்தான் இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. வருவான் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால வரவில்லை என்பதான் சரி. அப்போ இதுதான் ஆன்சர். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி. 165வது கேள்வி, கல்வி இல்லா பெண்கள் எவ்வகை நிலத்துக்கு ஒப்பானவர்கள்? இதுக்கான பதில் கலர் நிலம் என்பது சரி. 166வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் சங்ககால பெண்பார் புலவர்களின் சரியான குழுவினை கண்டறிக. நல்லா கவனிங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்க காலத்தில் இருந்த பெண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நக்கண்ணையார் சரி, ஒக்கூர் மாசாத்தியார் சரி, நப்பசலையார் சரி. பண்டித ராமாபாய் இந்த காலத்தை சேர்ந்தவங்க, ஸோ தப்பு. நப்பசலையார், பொன்முடியார், நீலாம்பிகை அம்மையார் இந்த காலம், ஸோ இதுவும் தப்பு. நக்கண்ணையார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், அவையார் இவங்க பழைய காலத்தை சேர்ந்தவங்க, இது சரி. அடுத்ததும் பார்ப்போம். நக்கண்ணையார், ஒக்கூர் மாசாத்தியார், நப்பசலையார், மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். 167வது கேள்வி, இரு என்பது துணை வினையாக உள்ள தொடர் எது? இரு என்பது துணை வினையாக உள்ள தொடர் எது? இதுக்கான பதில் பட்டம் செய்திருக்கிறேன். இதுதான் சரிங்க. அதாவது செய்து அப்படிங்கிறது முதல் வினை, இருக்கிறேன் என்பது துணை வினை. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, துணை வினையாக எங்கே வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். 168வது கேள்வி, சரியான கூற்றினை தெரிவு செய்க. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இதுவும் சரி, இதுவும் சரி. இரண்டும் சரி என்பது ஆன்சர். 169வது கேள்வி, ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். எப்போ வாங்கினாருன்னு தெரியுங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 170வது கேள்வி, நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் என்ன? நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் கிழவனும் கடலும். 1954 நினைக்கிறேங்க. கரெக்டுங்களா? எனக்கு மறந்து விட்டது. 1954 தான் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. 171வது கேள்வி,
கருப்பு மலர்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? கருப்பு மலர்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் நா. காமராசன். 172வது கேள்வி, சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம் என்ற சிறார் நாவலை எழுதியவர் யார்? சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம் என்ற சிறார் நாவலை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். 173வது கேள்வி, சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில், அரங்கு அப்படின்னா அரங்கத்தையும் குறிக்கும், உள் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் குறிக்கும். ஒட்பம் அப்படின்னா அறிவுங்கிற அர்த்தம் இருக்குது. அறிவு, அழகு, நன்மை, மேன்மை, இந்த அர்த்தமெல்லாம் இருக்குது. கான் அப்படின்னா காடு, மனம், வாய்க்கால், இசை எல்லாம் வருங்க. நசை அப்படின்னா ஆசை, குற்றம், எல்லல், ஈரம் வரும். பொருணர் அப்படின்னா படை வீரன், தலைவன், இதுவும் வரும். 174வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. வேலண்டியர்னா தன்னார்வலர். சென்சாயில்னா கலர், நிலம். ஓசன் அப்படின்னா பெருங்கடல் அல்லது மாக்கடல் வரும். ஆக்சிலரி வெர்ப்னா துணை வினை. 175வது கேள்வி, கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக முடிக்கிறோம். ஆசிரியர்களை பொறுத்துக. இதுக்கான பதில், முதல் ஆசிரியர் என்ற நாவலின் ஆசிரியர் சிகிஸ் ஜம்மாத்வத். கல்வியில் நாடகம் எழுதியவர் பிரவையன். கரும்பலகை யுத்தம் எழுதியவங்க மலாலா. கருப்பு மலர்கள் எழுதியவர் நா. காமராசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த இயலை சிறப்பாக முடிச்சிட்டோங்க. மொத்தம் 175 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். நேரம் கிடைக்கும்போது போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. இப்போ எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.